ஹலோ யூஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட பிசி மேனேஜர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். ஸோ எக்ஸாக்டாக எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே ரிலீஸ் டேட் 2022 இருக்கு. பட் இப்போ தான் நான் ஸ்டோர்லேயே நான் இது பார்க்குறேன். மேபி இது இந்தியன் லொக்கேஷனுக்கு இப்போ தான் மேபி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரில் பார்த்துருந்தப்ப இந்த அப்ளிகேஷன் நான் பார்த்ததில்ல. ஸோ என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு பிசி மேனேஜர் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெமரி யூசேஜ் டெம்பரவரி ஃபைல்ஸ் உங்களுக்கு காட்டுது. மெமரி யூசேஜ் டெம்பரவரி ஃபைல்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பூஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பூஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ டெம்பரவரி ஃபைல்ஸ் கிளியர் ஆகுது. இது டெம்பரவரி ஃபைல்ஸ் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷனோட டெம்பரவரி ஃபைல்ஸ் ஒரு சில இடத்துல இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு ஸ்லோனஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது ஆட்டோமேட்டிக்காக எந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலை, ஆல்ரெடி டெம்பரவரி ஃபைல்ஸை ரைட் பண்ணிவிட்டு திருப்பி அதை டிலீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அன்யூஸ்டு டெம்பரவரி ஃபைல்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பூஸ்ட் கொடுக்குறப்போ ரிமூவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹெல்த் செக்அப். ஸோ இந்த ஹெல்த் செக்அப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக என்னென்ன ரெக்கமெண்டட் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்புறம் கேச்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுனா கூட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல எண்ட் டாஸ்க் கொடுக்க முடியும், எதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இதில் ரன் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு டாஸ்க் மேனேஜரில். ஸோ டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் கரண்ட்டாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன் மட்டும் எனக்கு ஓரளவுக்கு ஷோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில இது தான் காட்டுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக என் டாஸ்க் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு யூசர் பேஸில் யூசரோட பர்மிஷனில் ரன் ஆகிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இல்லாமல். நெக்ஸ்ட் டீப் க்ளீன் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு லேட்டர் பார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிறப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ இது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டாஸ்க் மேனேஜர்லையும் பண்ணலாம். பட் இது அடிஷ்னலாக இதுவும் ஒன்று உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரே அப்ளிகேஷன் நீங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி ரிலேட்டட்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ வைரஸ் த்ரெட்ஸ் ப்ரொடெக்ஷன் இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் காட்டுறதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அப்டேட் ரிலேட்டட் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டாஸ்க் பார் ரிப்பேர், ஸோ இந்த மாதிரி பாப்அப் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது நான் மோஸ்ட்டாக எதுவுமே யூஸ் பண்ணது இல்லை. இதில் எனக்கு ஹைலைட்டாக எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நம்ம ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தா அதே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் டீப் அன்இன்ஸ்டால். ஸோ ரிஜிஸ்ட்ரியிலேருந்து இது பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆப்ஸ், ரிமூவ் லெஃப்ட் ஓவர்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சில ட்ரேசஸ் இருக்கும். ரிஜிஸ்ட்ரியில் கீஸ் அப்படியே விட்டுட்டு போயிடும். ஸோ ஒரு சில இடத்துல அந்த ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ்லாம் கேச்சஸ்லாம் அப்படியே தான் கிடக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் அந்த யூஸர் அந்த அப்ளிகேஷனோட ஐடி யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அது எந்தெந்த இடத்துல அதை யூஸ் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஆகுது அப்படின்னு சொல்லி நான் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ்னால் சொல்லுங்கள். நம்ம அதை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் போவோம். ஸ்டோரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டீப் க்ளீன் இருக்குது. ஸோ முன்னே இருந்தது தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஃபைல்ஸ் எத்தனை ஜிபி இருக்குது, ஸோ அப்ளிகேஷனில் எவ்வளோ பிடிச்சிருக்கு, சிஸ்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, ரீசைக்கிள் பின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இங்கே கொடுத்துரும், அனலைசிஸ் கொடுத்துரும். ஸோ இது நீங்கள் அனலைசிஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். இது ஸ்கேன் ஆகட்டும், நம்ம மினிமைஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன்லோடர் ஃபைல்ஸ். ஸோ டவுன்லோடர் ஃபைல்ஸில் இங்கே உங்களுக்கு எவ்வளோ சைஸ் அதிகமாக இருக்க ஃபைல்ஸ்லாம் காட்டும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே மார்க் பண்ணி நீங்கள் இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ரிலேட்டட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ, ஆடியோ, கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ், பிக்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ லார்ஜ் ஃபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ லோக்கல்ஸ்க்கு சி மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபைடான இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இது ஸ்கேன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துரும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இருக்குது. டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து இன்னொரு டிரைவில் நான் சி டிரைவ்லேயும் வச்சிருப்பேன், டி டிரைவ்லையும் ஒரே ஃபைல் வச்சிருப்பேன் பேக்கப்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டூப்ளிகேட் ஃபைல்ஸில் அது காட்டும். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து என்னோட செகண்டரி டிரைவை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரைமரி டிரைவை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணி அதில் ஏதாவது டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும். ஒன்ஸ் நான் வந்து ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் சென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இத்தனை ஜிபி வந்ததுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டூல் பாக்ஸ் அப்படிங்கிறதால பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ டூல் பார் அந்த டெஸ்க்டாப்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ இதை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு விஜெட் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து இது எத்தனை பர்சன்டேஜ் யூட்டிலைசேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இது என்ன யூட்டிலைசேஷன் சொல்லி பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ மெமரி யூட்டிலைசேஷன் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. சிபி யூட்டிலைசேஷன் வந்து இந்த இடத்துல காட்டலை. பட் சிடி யூட்டிலைசேஷனும் சேர்த்து காமிச்சிருந்து அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பட் இது இப்போ கொண்டு வருவாங்க இல்லை கொண்டு வருவாங்களான்னு எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஹைட் பண்ணுறது இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு திங் நோட் பண்ணிங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் சில டைம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் இதுவும் வந்து மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து லான்ச் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா. அடுத்தது வந்து ரெக்கார்டு கால்குலேட்டர் இதெல்லாமே வந்து இது இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் லிங்க்ல கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட ஃபேவரட் வெப்சைட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இது ட்ரிகர் பண்ணி உங்களால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஒரு தாட்டி நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு. இதில் இருக்கிற டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாப்அப் மாதிரி இது ஓப்பன் ஆகுது. எல்லாமே வந்து ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ வெப் டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ கரன்சி கன்வெர்ட்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா எட்ஜில் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அனலைசிஸ்லாம் வந்து நம்மளது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே கோத்ரூ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டேப்லேருந்து. ஓகேங்களா. ஸ்டோரேஜ் ஓவர் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸரோட ஃபைல்ஸ் வந்து எத்தனை ஜிபி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனோட சைஸ் எவ்வளோ, சிஸ்டம் ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளீன் லார்ஜ் ஃபைல்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இதெல்லாமே இங்கே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கீழே போய் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் இருக்க செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓவர் வியூ அதோட பேர் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஃபைல் இருக்குது. ஸோ இது நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பர்மனெண்ட் டெலிட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். லார்ஜ் சைஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் வந்து என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 1.7 ஜிபி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆண்ட்ராய்டோட விர்ச்சுவல் மிஷினோட அந்த ஃபைல் அது டவுன்லோட் பண்ணது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஜிபி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற லார்ஜ் சைஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதோட பாத் உங்களுக்கு எல்லாமே வந்து இது கிடைச்சிரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுறதும் 1 ஜிபிக்கு மேலே இருக்க ஃபைல்ஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா 1 ஜிபிக்கு மேலே இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ரீஸ்கேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரைவ்ஸ்லாம் காட்டும். இனி எந்தெந்த டிரைவில் உங்களுக்கு வந்து காட்டணும், இல்லை எல்லா டிரைவ்லுமே இங்கே ஸ்கேன் பண்ணுமான்னு கேட்டிங்கனாலும் இந்த இடத்துல வந்து உங்களால் கொடுத்துக்கலாம். இது ஒரு பெட்டர் ஆன ஒரு ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்கேன் ஆல் டிஸ்க் இருக்குங்க. ஸோ இது எல்லா டிஸ்க்கும் ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலையும் எனக்கு அதே ஃபீல்டு இருக்கும், டிலையும் எனக்கு அதே டிரைவ் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எனக்கு சி மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி ரீஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா சி மட்டும் உங்களுக்கு ஸ்கேன் ஆகிட்டு வரும். இந்த இடத்துல வந்து டூப்ளிகேட்டில் வந்து எந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுமோ அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டெலிட் பண்ணுறதுனா வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ மேற்கொண்டு வேறு ஏதாவது டூல்ஸ் ஏதாவது புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த சேனலை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.